அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தவிக கூட்டணிக்கு வர தயாராக இருந்த நிலையில் திடீரென டெல்லியில் இருந்து வந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தூக்கி சென்று விட்டதாக செங்கோட்டையன் கூறிய நிலையில் அவர் கூறியது உண்மைதான் என ஒப்புக்கொண்ட டிடிவி தினகரன் ஆனால் பாஜக அழுத்தம் கொடுத்து கூட்டணியில் சேரவில்லை என விளக்கம் அளித்திருக்கிறார். ஏமாற்றமல்ல, ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுப்பதை போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுக்கிறார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பது என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க. ஒவ்வொருவர்கிட்டத்திலும் நாங்கள் சொல்லிட்டு போய் முடிச்சானதே டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க. பிரச்சனை எங்களுக்கு தானே தெரியும். நான் சொல்லாமல் இருக்க வரையும் நல்லது. என் அண்ணன் தான் டெல்லிக்கு பலமுறை போனார். பலமுறை போய் மத்திய உள்துறை அமைச்சரே போய் சந்தித்துலாம் வந்து அவரே சொல்லியிருக்காரு. கரெக்டா? அவருக்கு அழுத்தம் இருந்தால் எப்படி போயிருப்பார் சாவை? என்னங்க, அவருக்கு அழுத்தம் இல்லைல்ல, அவருக்கு இல்லாத எங்களுக்கு மட்டும் இப்படி எடுக்க முடியும்? அது எல்லாம் ஆயிரம் சொல்லலாம். அவர் சூழ்நிலைன்னு சொல்றது நான் வந்து நீங்க சூழ்நிலையை நீங்க இன்டர்பிரேட் பண்றீங்க. கரெக்டு தானே? அவர் அப்படி சொல்லலை. அவர் டெல்லி வந்து எல்லாரும் எங்கிட்ட பேசித்தானே இருக்காங்க, அவர்கிட்டையும் பேசித்தானே இருந்தாங்க. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தவிக கூட்டணிக்கு வர தயாராக இருந்த நிலையில் திடீரென டெல்லியில் இருந்து வந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தூக்கி சென்று விட்டதாக செங்கோட்டையன் கூறிய நிலையில் அவர் கூறியது உண்மைதான் என ஒப்புக்கொண்ட டிடிவி தினகரன் ஆனால் பாஜக அழுத்தம் கொடுத்து கூட்டணியில் சேரவில்லை என விளக்கம் அளித்திருக்கிறார். ஏமாற்றமல்ல, ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுப்பதை போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுக்கிறார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பது என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க. ஒவ்வொருவர்கிட்டத்திலும் நாங்கள் சொல்லிட்டு போய் முடிச்சானதே டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க. பிரச்சனை எங்களுக்கு தானே தெரியும். நான் சொல்லாமல் இருக்க வரையும் நல்லது. என் அண்ணன் தான் டெல்லிக்கு பலமுறை போனார். பலமுறை போய் மத்திய உள்துறை அமைச்சரே போய் சந்தித்துலாம் வந்து அவரே சொல்லியிருக்காரு. கரெக்டா? அவருக்கு அழுத்தம் இருந்தால் எப்படி போயிருப்பார் சாவை? என்னங்க, அவருக்கு அழுத்தம் இல்லைல்ல, அவருக்கு இல்லாத எங்களுக்கு மட்டும் இப்படி எடுக்க முடியும்? அது எல்லாம் ஆயிரம் சொல்லலாம். அவர் சூழ்நிலைன்னு சொல்றது நான் வந்து நீங்க சூழ்நிலையை நீங்க இன்டர்பிரேட் பண்றீங்க. கரெக்டு தானே? அவர் அப்படி சொல்லலை. அவர் டெல்லி வந்து எல்லாரும் எங்கிட்ட பேசித்தானே இருக்காங்க, அவர்கிட்டையும் பேசித்தானே இருந்தாங்க.